அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், திருநெல்வேலி மாவட்டம் கல்லிடைக்குறிச்சி அருகே தந்தை மற்றும் மகனை பட்டப்பகலில் கொன்று அவரது தலையை சாலையில் வீசிச் சென்ற கொடூரம் அரங்கேறியிருப்பது மிகவும் அதிர்ச்சியையும் வேதனையையும் அளிக்கிறது. திருநெல்வேலி அடுத்த கல்லிடைக்குறிச்சியில் அம்பாசமுத்திரத்தைச் சேர்ந்த திரு காளிமுத்து அவர்கள் தனது இரு மகன்களுடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது மர்ம கும்பலால் தாக்கப்பட்டு காளிமுத்து மற்றும் அவரது 5 வயது மகன் ஜெயராஜையும் வெட்டி கொன்றதோடு காளிமுத்துவின் தலையை நடுரோட்டில் வீசி சென்றுள்ளதாகவும், மர்ம கும்பலின் தாக்குதலுக்கு ஆளான மூத்த மகன் சின்ராஜ் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இதுபோன்ற சட்டவிரோத செயல்கள் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு இன்னும் சரி செய்யப்படாமல் இருப்பதைத்தான் காட்டுகிறது. தமிழ்நாட்டில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள அரசு தொடர்ந்து நடைபெறுகின்ற கொலை, கொள்ளை, பாலியல் குற்றங்கள் உள்ளிட்ட சமூக விரோத செயல்களை தடுக்க தவறினால் மக்களின் பாதுகாப்பு மிகவும் கேள்விக்குறியாவதுடன் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவது முற்றிலும் கடினமாகிவிடும். எனவே தமிழ்நாட்டில் சட்டவிரோத செயல்கள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், கஞ்சா உள்ளிட்ட போதை கலாச்சாரத்திற்கு சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடினமான நடவடிக்கைகளை உடனே எடுக்க வேண்டும் என தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறேன். கல்லிடைக்குறிச்சி அருகே நடைபெற்ற இந்த கொடூர கொலையில் உயிர் நீத்த காளிமுத்து மற்றும் அவரது மகனின் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கொலைக்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசை கேட்டுக்கொள்வதாக அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார்.